பிடி இன்ஃபோடெயின்மெண்ட் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அன்பும் அறமும் நிறைக. இன்று நாம் திரைப்பட இயக்குனரும் திரைக்கதை மன்னனுமாகிய பத்திரிகையாளருமாகிய பாக்கியா வார இதழ் ஆசிரியருமாகிய திரு கே பாக்கியராஜ் அவர்களை பற்றி நாம் பேசப்போகிறோம். மறைந்த திரு கே பாக்கியராஜ் அவர்கள் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகிலுள்ள வெள்ளக்கோயில் என்ற ஊரில் கிருஷ்ணசாமி அமராவதி தம்பதிகளுக்கு 1953ஆம் ஆண்டு ஜனவரி 7ஆம் தேதி பிறந்திருக்கிறார். திரு பாக்கியராஜ் அவர்கள் தனது பள்ளி படிப்பை முடித்துவிட்டு பிழைப்பிற்காக வேலை தேடி சென்னை வருகிறார். அப்போது மறைந்த திரைப்பட இயக்குனர் இமயமான ஐயா பாரதிராஜா அவர்களை சந்திக்கிறார். சந்தித்த உடனேயே ஐயா பாரதிராஜா அவர்கள் பாக்கியராஜ் அவர்களுக்கு 1977ஆம் ஆண்டு 16 வயது நிலை படத்திலும் 78ஆம் ஆண்டு கிழக்கே போகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள் என்று 3 படங்களுக்கு உதவி இயக்குநராக பணிபுரிகிறார். பிறகு பாரதிராஜாவின் திரைப்பட்டறையிலிருந்து கதை சொல்கிற கதையும் கேட்கிறாரு. பிறகு நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர், வசனகர்த்தா என பன்முகம் கொண்ட கலைஞராக உருவாகிறார். 1978ஆம் ஆண்டு இயக்குனர் பாரதிராஜா இயக்கத்தில் கிழக்கே போகும் ரயிலில் உதவி இயக்குனராக பணிபுரிஞ்சுக்கிட்டு ஒரு சின்ன இடத்துல கவுண்டமணி கூட நடிக்கிறார். பிறகு 1979ஆம் ஆண்டு இயக்குனர் பாரதிராஜா அவர்களின் படத்தில் புதிய வரப்புகள் என்கிற திரைப்படத்தில் கதாநாயகனாக உருவெடுக்கிறார். அடுத்தடுத்து முந்தானை முடிச்சு, அந்த 7 நாட்கள், தூரல் நின்று போச்சு, சின்ன வீடு, இது நம்ம ஆளு, பவுனு தான் போன்ற குடும்ப படங்களை காமெடி கலந்து மக்களுக்கு ரொம்ப தெளிவாக கொடுத்தாங்க. 1987 உருவான எங்க சின்ன ராசா படத்தில் தன் கதாநாயகி தன்னுடைய காதலி ராதா கிட்ட தன்னுடைய காதலை கடிதம் மூலமாக பகிர்வாங்க. அதில் ஒரு பாடல் வரும் பாருங்க, இன்னும் அழிய முடியாத காவியமாக இருக்குது. அதே போல் 1992 வெளியான ராசுக்குட்டி திரைப்படம் மிகப்பெரிய பேசும் பொருள் ஆச்சு. அது என்னன்னு சொன்னால், பாக்கியராஜ் அவர்கள் படிச்சிருக்க மாட்டாங்க, கதாநாயகி ஐஸ்வர்யா அதிகம் படிச்சிருப்பாங்க. 2 பேரும் ஒருதலை பட்சமாக காதலிப்பார், காதலை சொல்ல மாட்டார் ஐஸ்வர்யா கிட்ட. அப்போ இவர் ஒரு பாடல் விதமாக அதை விளக்குவார். இது மாதிரி பாடல்லாம் காலத்தின் அழியாத செல்வமாக இருக்குது. நம்மெல்லாம் பயணத்தில் போகும்போது, பேருந்துலையோ மகிழுதுலையோ போகும்போது இந்த பாடல்லாம் கேட்டால் தூக்கம் அப்படியே சொர்க்கமாக வரும். அதே போல் ஐயா பாக்கியராஜ் அவர்கள் தன்னுடைய தமிழ் படங்களை தெலுங்குலேயும் ரீமேக் பண்ணிருக்காங்க. அது என்ன படம்னு சொன்னால், அந்த 7 நாட்கள், முந்தானை முடிச்சு, சுந்தரகாண்டம், தாய்க்குளமே, இது நம்ம ஆளு போன்ற தமிழ் படங்களை தெலுங்கில் ரீமேக் பண்ணி ஹிட்டு கொடுத்துருக்காங்க. அவங்க எண்ணற்ற விருதுகளை படைச்சிருக்கிறாங்க, எண்ணற்ற விருதுகளை வாங்கியிருக்கிறாங்க. ஐயா பாக்கியராஜ் அவர்களுக்கு 1979 சிறந்த எழுத்தாளருக்கான விருதை தமிழக அரசு வழங்கியிருக்குது. 1983 சிறந்த நடிகருக்கான விருதை பிலிம் சேம்பர் விருது வழங்கியிருக்கிறாங்க. ஐயா பாக்கியராஜன் அவர்கள் சினிமா துறையில் ஒரு மறுக்க முடியாத பொக்கிஷமாக அமைஞ்சிருக்கு. ஐயா பாக்கியராஜ் அவர்கள் மறைவிற்கு பிடி இன்ஃபோடெயின்மெண்ட் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.